திருப்பூர் ரிதன்யாவுடைய மரணம் தமிழ்நாட்டு மக்களை மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருடைய வீட்லேயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க. எந்த குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. அதுவும் இவ்வளோ கோடிக்கணக்கில் வரதட்சணை கொடுத்தும் பத்தலைன்றதுக்காக திருமணமாகி 15 நாள்லேயே வீட்டுக்கு திரும்பி வந்து எவ்வளோ வேதனைப்பட்டு திரும்பவும் மாமனார் மாமியாரை போய் பார்த்து அங்கே அவங்கக்கிட்டேயும் கணவர்கிட்டையும் கொடுமைகளை அனுபவித்து வெளியே சொல்ல முடியாமல் ஒரே ஒரு ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டாங்க ரிதன்யா. இவங்களுடைய கேஸ் அப்டேட்டை பல இடங்களில் பார்க்க முடியுது. அந்த குடும்பம் வெளியவே வரக்கூடாது, ஆயுள் முழுசும் அவங்க 3 பேருமே ஜெயிலில் தான் இருக்கணும், மரண வேதனையோட மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மக்களுடைய கருத்துக்களை பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரிதன்யாவுடைய ஆன்மா அந்த 3 பேரையும் பழிவாங்க காத்துட்ருக்குன்ட்டு ரஜினி அம்மா சொன்ன ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபுல் வீடியோ கூட பார்க்காம ஒரு சிலர் என்ன நீங்கள் சொன்ன டாப்பிக்கே வரல அப்படின்லாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபுல் வீடியோவும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். அதை தொடர்ந்து இப்போது ஒரு நபர் ரிதன்யாவுடைய ஆன்மா கிட்ட பேசின மாதிரியான விஷயங்கள் பரவிட்டு வருது. அவர் என்ன பேசினாரு, ரிதன்யா என்ன சொன்னாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் இருக்குன்னு நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது மூட நம்பிக்கையாக தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு வருது. அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். இருக்குன்னு நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பெண், அதுவும் இவ்வளோ பணக்கார வீட்டு பெண் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு முடிவெடுக்க காரணம் என்னன்றதை அந்த பெண்ணே இப்போ தான் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்கன்றதை அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. யூடியூபர் கதிர் விலாக்ஸ் இவர் தான் இப்போது ரிதன்யாவுடைய ஆத்மா கிட்ட பேசியிருக்காரு. இவங்க கிட்ட மட்டும்தான் பேசியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆல்ரெடி விஜய் சித்ரால இருந்து ஆக்டர் மாரிமுத்துவா இருக்கட்டும், விஜய் ஆண்டனியோடைய மகள் மீரா, முரளி, விஜயகாந்தையா, இது போல் பல பிரபலங்கள்கிட்டையும் தமிழ்நாட்டையே உழுக்குன பல கேஸில் சிக்கின பல பேர்கிட்டையும் இவர் பேசியிருக்காரு. அந்த வரிசையில் இப்போ ரிதன்யாவுடைய ஆத்மா கிட்ட பேசியிருக்காரு. அவர் மக்களுடைய கேள்விகள் என்னெல்லாம் முன் வச்சாங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கோழியாக இந்த பெண் ஆனாங்க, எவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பாங்க, அந்த பெற்றோர்களை ஏமாற்றிட்டாங்களே, இப்போது பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக தான் அமையுது. அப்படி இருக்கும்போது அந்த பெண் நினச்சிருந்தா உயிரோடு இருந்தே அந்த குடும்பத்தை பழி வாங்கியிருக்கலாமே, எதுக்கு இறந்து போனாங்க, இது போல் கேள்விகள் மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருந்தது. இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே அந்த நபர் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ரிதன்யாவுடைய ஆத்மா என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னா, நான் கோபத்தில் இருக்கேன், என்னுடைய உடல் இல்லை, காண முடியாத ஒரு நிழல் தான், இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்க காரணம் என்னால் தாங்க முடியாத வலி, ஒரு மயக்கத்திலேயே நான் இருந்தேன், என்னால் வெளியே சொல்ல முடியல, என்னை மீறிய செயல் தான், ஆனால் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், இதை மற்றவங்களால ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், உடல் அளவிலையோ மனதளவிலையோ நான் மிகப்பெரிய கொடுமையாக அனுபவித்தேன், காயங்கள் ஏற்பட்டிருக்கு, என்னோட இறப்பை பற்றி தினம் நான் கொடுமையை அனுபவித்தேன், வெளியே சொல்ல முடியல, அதனால தான் இந்த முடிவை எடுத்தேன், அதுவும் நான் உடனேலாம் எடுக்கலை, நான் நிறைய போராடினேன், நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், அங்கேயே இருக்கணும், என்னை வீட்டிலே வச்சுக்கோங்கன்னு கூட கேட்டோம், ஆனால் எங்கள் அப்பா அம்மா இல்லை, ஊர் என்ன பேசும், நீ போன்ட்டு என்னை விரட்டி விட்டாங்க, பிடிக்காமல் நான் ஒரு மனித மிருகத்தோடைய கூட்டுக்குள்ளே போனேன், அங்கே என்னை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவித்தேன், நான் சாகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னை அவ்வளோ கொடுமை பண்ணாங்க, நான் போட்ட காஃபிலியா இருக்கட்டும், நான் சொல்ல வேண்டான்னு சொல்லி என்னை ஒரு அறை அடித்தாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தையை என்னால் தாங்கவே முடியல, எங்கள் அப்பா அம்மாவையும் கேவலப்படுத்தினாங்க, அதை என்னால் பொறுத்துக்க முடியல, எவ்வளவோ நான் போராடினேன், கடவுள்கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன், நான் துர்மரணம் அடைஞ்சிருக்கேன், கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன், இன்னொரு வாழ்க்கையெல்லாம் என்னால் நினச்சி பார்க்க முடியாது, அதனால தான் நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்தேன், நான் முடிவு எடுக்கும் போது கோபத்தில் எடுத்தேன் அப்படிலாம் இல்லை, அந்த அளவுக்கு வலியை நான் அனுபவிச்சிருக்கேன், நன்றி இல்லாத மிருகங்களை தப்பிக்க விடக்கூடாது, என்னுடைய வளர்ப்பு ரொம்ப சரியான வளர்ப்பு, எங்கள் அப்பா அம்மா சிறந்த வளர்ப்பு, சிறந்த பெண்மணியை வளர்த்துருக்காங்க, நான் வெளியே வந்திருந்தா இன்னொரு பொண்ணு இந்த இடத்துல மாட்டியிருக்கோம், அதனால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தேன், எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது, என் வீட்டில் என்னை அடித்தது கூட கிடையாது, ஆனால் இங்கே அவ்வளோ கொடுமை, நான் யாரையும் தப்பாக பேசுனது கூட கிடையாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. உடனே அந்த யூடியூபரும் கேட்குறாரு, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்காக கண்ணீர் சிந்துறாங்க, உங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டதுக்கு, சில தியாகங்கள் செய்த தியாக மங்கை, துர்மரணம் விடாது, இந்த வேதனை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது,
நீதி கண்டிப்பாக கிடைக்கணும். என்னுடைய கண்ணீர் துளி கடவுளுக்கு சமர்ப்பணம். நான் தானா இந்த முடிவு எடுக்கல, என்னை முடிவு எடுக்க வச்சுட்டாங்க. இறுதி நொடியில கோயிலுக்கு கூட நான் போனேன். அங்க போயிட்டு கடவுள் முன்னாடி சத்தியம் கூட செஞ்சிருக்கேன். கடவுள் முன்னாடி கதறி எழுதேன். என்னுடைய கனவு எல்லாம் அழிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன ஆக போகுது? தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். என் குடும்பத்தை ரொம்ப தவறாக பேசினாங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. என்னுடைய ஆன்மா என்னுடைய அம்மா வீட்டில், அதுவும் நான் இருந்த பெட்ரூமில் தான் நான் இருக்கேன். அவங்கள விடமாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வித்தியாசமான அந்த கோஸ்ட் பாக்ஸ்லேருந்து வந்த வாய்ஸை வச்சு அவர் அந்த கோஸ்ட், அதாவது ரிதன்யாவுடைய ஆன்மா கிட்ட பேசியிருந்தாரு. அங்கே வந்திருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ரிதன்யா நீ எங்கேயும் போகக்கூடாது, உன்னுடைய ஆன்மாவை வச்சு நீ அந்த 3 பேரையுமே பழி வாங்கணும், இப்படியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது. அந்த ரிதன்யாவுடைய ஆன்மா சொன்னதாக அவர் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் நம்ப முடியுது, இன்னொரு பக்கம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க அனுபவிச்ச அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எப்படி இவருக்கு தெரியுன்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எப்படி ஒரு நல்லது இருக்கோ கெட்டது இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி தான் ரிதன்யாவுடைய வாழ்க்கையும் மாறி இருக்கு. ஸோ இவங்க எடுத்த முடிவு தவறான முடிவுன்றது அவங்களே உணர்ந்துட்டாங்க. இதே மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி சென்னை கோயம்பேட்டை சேர்ந்த கவிதா அப்படின்ற ஒரு வழக்கறிஞருக்கு நடந்திருக்கு. அதோடைய கேஸ் இன்னும் வெளியே அந்தளவுக்கு வெளியே வரல. அதே மாதிரி ரிதன்யாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட வெளியே வரல. ஆனால் பல பேரும் பல விதங்களில் இவங்களுக்கு இங்கே காயம் இருந்தது, அங்கே காயம் இருந்தது, இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்ட்டு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்காங்க. என்ன நடந்ததுன்றது ரிதன்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அந்த இடத்துல பட்ட வலி வேதனை பார்க்குற நம்ம யாருக்கும் புரியாது. என்னதான் இதை பற்றி பேசிக்கிட்டே போனாலும் இதுக்கான முடிவு எப்போ கிடைக்கும் அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. கண்டிப்பாக கவினுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய ஒரு தண்டனை, இதுக்கப்புறம் யாருமே இந்த தவறை பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு இவங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா.